மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி பாட்டுன்னு பாட்டு ரயிலே வரும் பாருப்ப. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு. சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீர்ந்து போயிடும். கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு. ஐயா நீங்க ஐயா கண் கலக்குறீங்க? தம்பி வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க கேளுங்க. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு. பல்லவி நல்லா இருக்கு தம்பி. சரணம் போடுங்க. நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட. பிரமாதம். எல்லாம் நான் போட்டதுங்க. வெளியில சில பேர் தாம் போட்டுன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு. சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. புள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு. நீ சொன்னதுதாமா உண்மை. நான் ஒரு பொறுக்கி. இது இருக்க அடைச்சியா இவன் ஒரு பொறுக்கி. இந்த இவன் பேர் திரு, இவன் ஒரு பொறுக்கி. நாங்க எல்லாருமே பொறுக்கிதான். ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு மிதிச்சிருவேன். போடா. ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. புள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. மெதுவா பேசுடா. இரு குழந்தை கடத்தற கேஸ்ல உன்னை உள்ள தள்ளுறேன். சிங்கண்டா லயன். கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. அத இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. கிரிஞ்சு வீடியோ பண்ணிக்கிறீங்க நீங்க. இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? அகராதி பிடிச்ச பயம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? இடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும். ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு. கண்ணாடி பாட்டில உடைத்து எரிஞ்சது யார்? இந்த நைட்டா கைது செய்யணும். இல்லை என்றால் ஆஜ வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். இதுக்கு மேல விட்டா சரோஜா காலி பண்ணிரும். எடுத்து அடிக்கடா. ஸ்டார்ட். உங்க விளையாட்ட காட்டுறீங்க. ஏய் அடி உங்க மேல கண்ணால கல்லடிற. பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க.
ஒரு பெண்மணியுடைய சூழல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுக்கிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம். கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி போட்டு விட்டு அடிக்கிறதா சொல்லாங்க. நீங்க முக கலெக்டர் நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி வைப்பீங்க. எவ்வளவுதான் இருப்பீங்க? வீடியோ கொடுப்போம். நாங்க ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். அது அப்படி வெடிக்கும். பாமுக்கான ட்ரிகரே வசந்த கையில தானே இருந்துச்சு. விளையாட்டுங்க பார்த்துருவோம். தாவேக்காவுடைய கூட்டத்துல பெண்கள் மேல பாட்டில் வீசப்படுது. உடனே ஆதவர்ஜுனா ஸ்டேஜ்ல ஏறி இப்படி திமுக காரங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்களா? எரிஞ்சவன் தாவேக்காரன் வேணும்னே திமுக பழி போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பாட்டில வீசிட்டு இவரு ஸ்டேஜ்ல ஏறி திமுக திட்டி திமுக பக்கத்துல போடலான்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில மாட்டினது பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தான். இது மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான எச்சத்தனமான ஒரு கட்சியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த உலகின் மிக மிக கேவலமான கட்சி அப்படின்னா தாவேக்கா தான். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தயவு செஞ்சு இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நாங்க நிக்கிறோம். ஏங்க மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு என்னப்பா? 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. எது? 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. ரைட் விடு. அடிச்சு ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜுனா ஒருத்தர் இருக்கிறாரு. நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. ஐயோ இவன் மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா. நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல ஐயா, யாராவது இந்த ஆதவர்ஜுனாவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. டே ஆதவ், நான் நினைச்சேன் இத்தனை நாள் வரையும் நீ தற்கூரின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ கடைஞ்சி எடுத்த அக்மார்க் முட்டாள்னு சொல்லிட்டு. சூழல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுக்கிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம். கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி போட்டு விட்டு அடிக்கிறதா சொல்லாங்க. நீங்க முக கலெக்டர் நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி வைப்பீங்க. எவ்வளவுதான் இருப்பீங்க? உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு. ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்டத்தாய். உலக நாயகனே உலக நாயகனே உலக நாயகனே உலக நாயகனே. இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். 5 வயதில் என்னுடைய தாயோடைய 5 சொல்ல தெரியல 5 அதாவது 5 வயதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு 44 வயசு. 39 வருஷம் கழிச்சு மேடையில் வந்து அழுகுறாப்புல. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. திரு உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். உன் துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடி. மோடியின்
முரட்டு பக்தன் எடப்பாடியா கண்டுபிடிச்சிருக்க. ஒண்ணு பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் துறவு பங்களாலாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு, நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன குறிப்பிட்டு பேசுறாரு, உதயநிதி என்ன ரொம்ப மட்டமா பேசுறாரு, தகாத வார்த்தைகளை பேசுறாரு. நான் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கேன்? நம்ம பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. நான் அப்படி பேசுறதே கிடையாது. என்ன சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் அவரை மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. உண்மையா சொல்றேமா, நான் அவரை மோடியின் முரட்டு பக்தன் சொல்லவே இல்லை. அப்பாடா, நான் அவர் என்ன தெரியுமா சொன்னேன்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவர் ஒரு 1ஆம் நம்பர் மொரட்டு அடிமைன்னு சொன்னேன். சூப்பர் 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 சூப்பர்யா. நம்மளுடைய தலைவர், வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல ஒரு தமாஸ்காரங்கண்ணா, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. தமிழகத்தில் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தாவிக கடிதம் எழுதியிருக்கிறது. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆற? நீ என்னைய கேக்குற? நீ பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. நீ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தாவிக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் கடிதம் எழுதியிருக்கிறார். இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் புத்தி வச்சிருக்கிறிய, இத படிப்புல காமிச்சேன படிப்புல. அதெல்லாம் பிப்பிளுக்கு மாமு, இது பிப்பா. ஒய் பிரிவு பட்டியலில் உள்ள விஜய்க்கு தமிழகத்தில் போதிய பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உங்களுக்கு எவனுக்காக தெரியுதாடா? இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான், அவனை நம்பாத. திருப்புவனை தனித்தொகுதி திரு AK சாய் ஜே சரவணன் குமார். இது அது இல்ல. சிங்காரம் ஆர்வம் கிருஷ்ணன் சாய் ஜெய சரவணன் குமார் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, மக்களை கொண்டு மக்களுக்காக வளப்படும் அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு. ஹலோ, யாரா நீ? நான் தான்ப்பா உங்க புள்ள. இல்லையா? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்கள் வரை கைப்பற்றும் என லோக்பால் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாட்டா போடுறா. தைரியசாலிதான் தினந்தனம் வாழுவான், நீங்களும் அப்படிதான் வாழணும். வணக்கம் நண்பா. ஸ்டாலின் ஐயா வராரு, அண்டா தர போறாரு. உங்க விஜய் சம்படம் தருவேனா? உங்க விஜய் பூஸ்டும் தருவேனா? நீங்க தான் அந்த மாற்றம் செய்ய வந்து மாற்று அரசியல்காரனுங்களா? குறிக்கலாம். வண்டி வேற அடிக்கடி பஞ்சர் ஆகிடுதுடா. அச்சா, அண்ணா மட்டும் சிஎம் ஆயிட ஆரம்பிச்சுக்கோங்க, இந்த மாதிரி வண்டி எல்லாம் பஞ்சர் ஆகாதா? ஏய், என்கிட்டயே கதை விடாத. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? கீழே சக்கரையே இல்லடா, தளபதி மட்டும் வந்துட்டா இருந்துச்சுக்கோங்க, கீழே சக்கரை போட்டுருவாங்கடா. ஆம்பளைங்க அழுக கூடாது, காமத்து கொண்டு எட்டி மட்டும் பாத்துறாத. அப்புறம் ஒரு பொண்ணு இருப்பாடா, பாத்துதான் இருப்பாடா. இப்பெல்லாம் பாக்குறதே இல்ல மச்சான். அண்ணா மட்டும் சிஎம் ஆயிட்டா இருந்துச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட தான் மச்சான் பாக்கும். முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சையில எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? சிவா என்ன பண்றீங்க? பீய தொட்டி எண்ணெய் அடிச்சுக்கிறேன் சார், அப்பதான் எனக்கு புத்தி வரும். கண்டிப்பா லீடரா அவர் வருவாரு. ஒரு கொஸ்டின் கேட்கலாமா உங்கள்கிட்ட? கரூர் சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? 42 பேர் இறந்து போனாங்க. அப்போ அவர் பண்ண செயல் சரியா? கரெக்ட். அது வந்து பண்ண செயல் வந்து அந்த இடத்துல
யாரா இருந்தாலுமே அந்த எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணிருக்க முடியாதுன்றது என்னோட சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். அவருக்குமே தெரியாது ஆக்சுவலா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது. சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் போயிட்டாரு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்தா இன்னும் கிளவுட் ஆயிருக்குமே தவிர கம்மியா இருக்காது ப்ரோ. ஒருவேளை விஜய் அவர்களோட அம்மாவோ இல்ல அவருடைய பையனோ அந்த இடத்துல அந்த சம்பவத்துல யார மாட்டி அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தா அப்பயும் அந்த இடத்தோட கிளம்பிருப்பாரா? இல்ல, போயிருக்க மாட்டாங்க. தப்பு ப்ரோ, நான் சொல்றேன் தப்பு தப்பு. அவங்களே அப்படி இல்ல. பஞ்சாயத்து கூட போடுறது போட வீடு போட ஒரு சோத்த பஞ்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க வேலை வெட்டிய பாருங்க போடா. எனக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்காதா கணக்கெல்லாம். இது வரைக்கும் உனக்காக 9,65,675 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதுல நீ சமையல் பண்ணி போட்டதுக்கு 2 lakhs டிஸ்கவுண்ட். மீதி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு உங்க அப்பாவுக்கு போ.